இரவு 12 மணி. வீடே நிசப்தத்தில் மூழ்கி இருந்தது. மிக மெல்ல என் அறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. உள்ளே வந்தவர் கதவின் தாழ்பாலை மிக மென்மையாக போட்டார். நான் கண்கள் மூடி தூங்குவது போல நடித்தாலும் என் இதயம் ரயிலை போல துடித்து கொண்டிருந்தது. அவர் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எதுவும் தெரியாதது போலவே மூச்சை பிடித்து கொண்டு படுத்திருந்தேன். என் பெயர் சந்தியா. வயது 24. மதுரையில் ஒரு குறுகிய சந்தில் இருக்கும் பழைய ஓட்டு வீட்டில் என் மாமனார் சிவராமன் அவர்களுடன் வசித்து வருகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் என் கணவரை பறிகொடுத்தேன். 1.5 வருடம் முன்பு என் மாமியாரும் புற்றுநோயால் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இப்போது இந்த வீட்டில் மிஞ்சி இருப்பது நாங்கள் இருவர் மட்டும்தான். பகலில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. மாலை வந்ததும் சமையல், சந்தை என ஓடிக்கொண்டிருப்பேன். சிவராமன் மாமா ஒரு காலத்தில் இந்த தெருவிலேயே பெரிய மனுஷன். கம்பீரமான குரல், கலகலப்பான பேச்சு என எப்போதும் கூட்டத்தோடு இருப்பார். ஆனால் அத்தை மறைந்த பிறகு அவர் அப்படியே உடைந்து போனார். யாரிடமும் பேசுவதில்லை. நாள் முழுக்க தொலைக்காட்சி முன்னே குற்ற பின்னணி தொடர்களை பார்த்து கொண்டிருப்பார். அவர் கண்களில் தெரிந்த அந்த தனிமை துயரம் பல இரவுகளில் என்னை தூங்க விடவில்லை. அவருக்கு துணையாக நான் ஏதாவது செய்ய முடியுமா என்று ஏங்குவேன். அன்று ஒரு நாள் இரவு மணி 2 இருக்கும். தண்ணீர் குடிக்க எழுந்தேன். மாமா மேல் அறையில் இருந்தார். நான் கீழே. திடீரென்று மேலே ஏதோ கீழே விழும் சத்தம் கேட்டது. பதறி போய் சத்தமில்லாமல் மேலே சென்றேன். அவர் அறை கதவு லேசாக திறந்திருந்தது. நான் மறைந்து நின்று பார்த்தேன். மாமா தன் அலைபேசியின் டார்ச் வெளிச்சத்தில் எதையோ பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கையில் போன், மறு கையில் ஒரு சிறிய நாய்க்குட்டி. அவர் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து கொண்டே அந்த நாய்க்குட்டிக்கு மிகவும் அக்கறையோடு மசாஜ் செய்து கொண்டிருந்தார். ஆழ்ந்த கவனத்தில் இருந்ததால் அருகில் இருந்த தண்ணீர் கிளாஸ் கீழே விழுந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை. தன் தனிமையை போக்கிக் கொள்ள அந்த வாயில்லா ஜீவனிடம் அவர் காட்டிய அந்த அன்பு என் நெஞ்சை நெகிழ செய்தது. ஒரு காலத்தில் அதிகாரம் செய்த கைகள் இன்று ஒரு சிறிய உயிரிடம் ஆறுதல் தேடி கொண்டிருக்கின்றன. சத்தமில்லாமல் கீழே வந்து விட்டேன். ஆனால் அன்று தூக்கம் வரவில்லை. அந்த தனிமை எவ்வளவு கொடியது என்பதை என்னால் உணர முடிந்தது. அவருக்கு அந்த பழைய உற்சாகத்தை மீட்டு தர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். மறுநாள் காலை விடியற் காலையிலேயே எழுந்து அவருக்கு பிடித்த சுட சுட வெங்காய ஊத்தப்பமும் இஞ்சி கலந்த மல்லி தேநீரும் தயார் செய்தேன். அவர் முன் தட்டை வைத்த போது திகைத்து போனார். சந்தியா, என்னம்மா இது, இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் எதுக்கு என்றார் ஆச்சரியத்துடன். நான் புன்னகைத்தபடி சொன்னேன். மாமா, உங்க பழைய சந்தோஷத்தை மறுபடி பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் இந்த சின்ன ஊத்தப்பம் உங்க முகத்துல பழைய சிரிப்பை கொண்டு வந்தா அதுவே எனக்கு போதும் மாமா என்று நான் சிரித்து கொண்டே சொன்ன போது அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அந்த புன்னகை என் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. அதற்கு பிறகு நான் அவருடன் அதிக நேரம் செலவிட தொடங்கினேன். சில மாலை நேரங்களில் அவருடைய பழைய நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்தேன். சில நாட்கள் அவரோடு சேர்ந்து தெருவில் நடைபயிற்சி சென்றேன். ஒரு நாள் இரவு நான் சமையலறையில் வேலையாக இருந்தபோது அவர் திடீரென அருகில் வந்து நின்றார். சந்தியா, நீ எனக்கு பொண்ணு மாதிரிதான். ஆனா உன் மனசு என்ன சொல்லுது? நீயும் இந்த வயசுல ரொம்ப தனிமையில தானமா இருக்க. அவர் கேட்ட அந்த வார்த்தை என் இதயத்தின் ஆழத்தை தொட்டது. நான் வேலையை நிறுத்திவிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தேன். மாமா, தனிமைங்கிறது நம்ம 2 பேருக்கும் பொதுவானதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தா அந்த தனிமையை நாம ஏன் வெல்லக்கூடாது என்றேன் மெதுவாக. அன்று மாலை நான் வேலையில் இருந்து திரும்பிய போது மாமா முற்றத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். மாமா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி, அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அவர் என் முகத்தை பார்த்து விட்டு, ஆமாமா, ஆனா இப்போ என் நதி காஞ்சு போய் கிடக்கு என்றார் வேதனையுடன். அவர் கைகளை பற்றி கொண்டு நான் சொன்னேன், அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து அந்த நதியில மறுபடி தண்ணியை கொண்டு வருவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மழையா இருப்போம் மாமா. அன்று இரவு வீட்டின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்ட பிறகு மாமா என் அறையின் வாசலில் தயங்கி நின்று கொண்டிருப்பதை கவனித்தேன். அவர் கண்களில் ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் ஏதோ சொல்ல துடிக்கும் ஏக்கமும் இருந்தது. என்ன மாமா, எல்லாம் சரியா என்று கேட்டேன். அவர் மெல்ல பேச தொடங்கினார். சந்தியா, நீ இன்னைக்கு சொன்னது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. உன்கிட்ட என் பொண்ணை பார்க்கிறேன். ஆனா அதை தாண்டி வேற ஏதோ ஒரு பிணைப்பு இப்போ உருவான மாதிரி இருக்கு. என் இதய துடிப்பு அதிகரித்தது. மாமா, நாம 2 பேரும் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டோம். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சா வாழ்க்கை நகரவே நகராது. நமக்கான நிம்மதியை நாம தான் தேடிக்கணும் என்றேன். அவர் என் கையை தழுவிக்கொண்டார். அந்த பிடியில் ஒரு கதகதப்பு இருந்தது. சந்தியா, இந்த வழி லேசு இல்லமா என்றார் தழுதழுத்த குரலில். நான் புன்னகைத்தேன். எது லேசா கிடைக்குதோ அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நீங்க என் கூட இருந்தா போதும், வாழ்க்கை மறுபடியும் வசந்தமாகும் பாருங்க. அன்று இரவு நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அத்தையை பற்றிய நினைவுகள், என் கணவரின் குறும்புகள், பழைய காலத்து சிரிப்புகள் என வீடு முழுக்க பேச்சு சத்தம் நிறைந்தது. பல வருடங்களுக்கு பிறகு மாமாவின் கண்களில் இருந்த அந்த பால்வெளி மறைந்து ஒரு ஒளி பிறந்தது.
என் மனமும் பாரம் குறைந்து லேசானது. மறுநாள் நான் அலுவலகம் முடிந்து வந்தபோது மாமா எனக்கு பிடித்த காரசாரமான மிளகாய் பஜ்ஜிகளை செய்து வைத்திருந்தார். சந்தியா, இன்னைக்கு உனக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் செஞ்சேன் என்றார் சிரித்தபடி. நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நீங்க என் வாழ்க்கையிலேயே காரசாரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க மாமா. அது ஒரு புதிய தொடக்கம். உறவுகளுக்கு பெயர் தேவையில்லை, சமூகத்தின் முத்திரைகள் தேவையில்லை. ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கும் இரண்டு இதயங்களின் அழகான புரிதல் அது. வெளியே உலகம் அதன் போக்கில் சத்தமிட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டுக்குள் ஒரு புதிய விடியல் பிறந்தது. காலங்கள் சக்கரம் போல சுழலத் தொடங்கின. அந்த பழைய ஓட்டு வீட்டில் இப்போது மௌனத்திற்கு இடமில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தொடங்கிய அந்த தருணம் வாழ்க்கையின் அர்த்தத்தையே மாற்றி இருந்தது. ஒரு நாள் மாலை வேலை முடிந்து களைப்பாக வந்த எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. மாமா வீட்டின் முன்புறம் இருந்த அந்த பழைய ஊஞ்சலை தட்டி துடைத்து எண்ணெய் போட்டு சரி செய்து கொண்டிருந்தார். என்ன மாமா, திடீர்னு ஊஞ்சல் மேல ஒரு பாசம் என்று சிரித்து கொண்டே கேட்டேன். அவர் நிமிர்ந்து என்னை பார்த்து புன்னகைத்தார். இது சும்மா ஊஞ்சல் இல்ல சந்தியா, உன் அத்தைக்கு இதுல உட்கார்ந்துதான் கதை பேச பிடிக்கும். இத்தனை நாளா இதை பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா நீ வந்த பிறகுதான் புரியுது, நினைவுகள் காயப்படுத்தக்கூடாது, அது நம்மை கைகோர்த்து நடத்தணும்னு. எங்கள் இருவருக்குள்ளும் அந்த புரிதல் ஊர்க்காரங்களின் கண்களை உறுத்த தொடங்கியது. மதுரையின் அந்த சிறிய சந்தில் ரகசியங்கள் நீடிக்காது. ஒரு நாள் நான் கடை வீதிக்கு சென்ற போது பக்கத்து வீட்டு அலமேலு அத்தை என்னை தடுத்து நிறுத்தினார். என்ன சந்தியா, வீட்டில விசேஷம் எதுவும் உண்டா? என்னவோ உன் மாமனாருக்கும் உனக்கும் சிரிப்பும் களிப்புமா இருக்குதா? ஊரே பேசுது, வயசுக்கு ஏத்த பழக்கம் வேணாமா என்றார் விஷமத்தனமான குரலில். எனக்கு சுருக்கென்று இருந்தது. அத்தை, தனிமையில் செத்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு துணையா இருக்கிறது தப்புனா அது தப்பாவே இருக்கட்டும். எனக்கு தெரியும் என் மாமா யாருன்னு என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு திரும்பினேன். அன்று இரவு பலமான மழை, மின்தடை ஏற்பட்டதால் வீடு இருளில் மூழ்கியது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் உணவு அருந்தி கொண்டிருந்தோம். அப்போது மாமா என் கையை பிடித்து கேட்டார், சந்தியா, ஊர்ல பல விதமா பேசுறாங்க, உனக்கு இதனால கெட்ட பேர் வரும்னு நான் பயப்படுறேன். நான் வேணா உன்னை பெத்தவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கட்டுமா? நான் அவர் கண்களை நேராக பார்த்தேன். மாமா, நான் உங்ககிட்ட என் அப்பாவையும் பார்க்கிறேன், எனக்கு கிடைக்காத அந்த அன்பையும் பார்க்கிறேன். உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த நிமிஷம் இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதி எனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. அன்று இரவு அவர் மீண்டும் அந்த நாய்க்குட்டியை மடியில் கிடத்தி கொண்டு அதன் தலையை வருடிக்கொண்டே பழைய பாடல்களை முணுமுணுத்தார். அந்த பாடலில் ஒரு தெளிவு இருந்தது. மறுநாள் காலை சிவராமன் மாமா வழக்கத்திற்கு மாறாக தாமாகவே முன்வந்து மொட்டை மாடியில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். நான் தேநீரோடு மேலே சென்றேன். மாமா, என்ன இவ்வளவு சுறுசுறுப்பு? வாழ்க்கை நதியில தண்ணி வத்திடுச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ மெல்ல மெல்ல நீரோட்டம் தெரியுது சந்தியா. அந்த பழைய மாமாவாகவே நான் மாறிட்டு இருக்கணும்னு தோணுது என்றார் உற்சாகமாக. அவர் சொன்னது உண்மைதான். அவர் கண்கள் இப்போது வெறும் தொலைக்காட்சியை பார்க்கவில்லை, மாறாக வாழ்க்கையை பார்க்க தொடங்கி இருந்தன. வெளியே உலகம் எங்களை பற்றி என்ன பேசினாலும் அந்த 4 சுவர்களுக்குள் எங்களுக்கு தெரிந்த உண்மை, நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம். மதுரையின் அந்த பழைய சந்தின் வதந்திகள் தீயாய் பரவின. அலமேலு அத்தையின் பேச்சும் ஊர்காரர்களின் பார்வையும் ஒரு வேலியாக எங்களை சூழ்ந்தன. ஆனால் அந்த வேலிக்குள்ளே ஒரு நந்தவனம் உருவாகி கொண்டிருந்தது. யாருக்கும் தெரியவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கமாக மாமாவை பார்க்க வரும் பழைய நண்பர்கள் யாரும் அன்று வரவில்லை. வாசலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த மாமாவின் முகம் வாடி போயிருந்தது. தெருவில் செல்பவர்கள் எங்களை பார்த்து முணுமுணுப்பதும் ஏளனமாக சிரிப்பதும் எங்களுக்கு புரிந்தது. நான் அவர் அருகே சென்று அமர்ந்தேன். மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஊர் வாயை மூட முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுமே என்றேன் மெதுவாக. அவர் பேப்பரை கீழே வைத்துவிட்டு என்னை ஆழமாக பார்த்தார். சந்தியா, எனக்கு என் கவலையை விட உன்னை பத்தின கவலைதான் அதிகமா இருக்கு. நீ இன்னும் இளவட்ட பொண்ணு. எனக்காக உன் வாழ்க்கையும் பேரையும் கெடுத்துக்கணுமான்னு தோணுது என்றார் குரல் தழுதழுக்க. அன்று மாலை மாமாவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திய அதே அலமேலு அத்தை தன் மகனுடன் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றார். சிவராமா, என்ன இது? ஊரே சிரிக்குது. உன் மருமகளுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ நிம்மதியா இருக்க வேண்டியது தானே என்று அதிகார துணியில் கேட்டார். அவர் மகன், ஆமா பெரியவரே, ஒரு பொண்ணை இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது முறையா என்று கேட்டான். நான் குறுக்கிட்டேன். அத்தை, நிம்மதினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 வருஷமா நான் அழுதப்போ யாரும் வந்து கேட்கல. மாமா தனிமையில வானிடப்போ யாரும் எட்டி பார்க்கல. இப்போ அவர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்த உடனே முறை பத்தி பேசுறீங்களா? எனக்கு யாரோட துணையும் வேண்டாம். என் மாமாவோட இந்த நிம்மதியான உறவு போதும். இதுல உங்களுக்கு என்ன வருத்தம் என்று ஆவேசமாக கேட்டேன். அவர்கள் முகம் கருத்து போய் அங்கிருந்து நகர்ந்தார்கள். மாமா என் கைகளை பற்றி கொண்டார். இவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு சந்தியா என்றார். உங்க மேல இருக்கிற அன்பிலிருந்து மாமா என்றேன் நான்.
அன்று இரவு மழை பெய்து ஓய்ந்திருந்தது. நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து விளையாடியது. மாமா ஒரு பழைய டைரியை எடுத்து வந்தார். அதில் அத்தையின் புகைப்படமும் அவர் எழுதிய சில கவிதைகளும் இருந்தன. சந்தியா, இத்தனை வருஷமா இதை திறக்க கூட எனக்கு துணிச்சல் இல்லை. ஆனா இன்னைக்கு உன்னாலதான் என்னோட கடந்த காலத்தை என்னால தைரியமா பார்க்க முடியுது. நீ என் மருமகளா மட்டும் இல்ல, என் மறுவாழ்வாய் வந்திருக்க என்றார். அவர் கண்களில் ஒரு சொட்டு நீர் வழிந்தது. நான் அதை துடைத்து விட்டேன். மாமா, உங்களுக்கு பேர் வைக்கிற இந்த உலகத்துக்கு மனசோட நிம்மதி பத்தி தெரியாது. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழலா இருப்போம் என்றேன். அந்த இரவு அந்த பழைய வீட்டில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. உறவுகளின் இலக்கணம் மாறி இருக்கலாம், ஆனால் அன்பின் ஆழம் குறையவில்லை. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தோம் விடியும் வரை. மறுநாள் காலை மாமா ஒரு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வந்தார். சந்தியா, நாம கொஞ்ச நாள் கொடைக்கானல்ல இருக்கிற நம்ம பழைய வீட்டுக்கு போகலாமா? இந்த ஊரோட சத்தத்துல இருந்து தள்ளி நாம நமக்காக வாழலாம் என்றார். நான் சிரித்து கொண்டே தலையசைத்தேன். எங்க வேணாலும் போவோம் மாமா, ஆனா ஒன்னா இருப்போம். மதுரையின் அந்த புழுதி படிந்த தெருக்களையும் மக்களின் விஷமத்தனமான பேச்சுக்களையும் பின்னால் விட்டுவிட்டு எங்கள் பயணம் கொடைக்கானல் நோக்கி தொடங்கியது. மலை பாதையின் வளைவுகளில் கார் ஏற ஏற மனதின் பாரமும் குறைவது போல ஒரு உணர்வு. மலை உச்சியில் இருந்த அந்த பழைய பங்களா மாமாவின் பூர்வீக சொத்து. நீண்ட நாட்களாக பூட்டி இருந்ததால் சுவர்களில் பாசி படிந்து ஒருவித மௌனம் குடிக்கொண்டிருந்தது. வாசலில் நின்றபடி மாமா சொன்னார். சந்தியா, இங்கே யாரும் நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மழை காத்துல நம்ம மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சுவாசிப்போம். நான் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினேன். மாமா எனக்கு உதவியாக தோட்டத்தில் இருந்த செடிகளை வெட்டி சீர் செய்தார். மாலையில் கடும் குளிர் வாட்டியது. நான் அடுப்பில் விறகுகளை மூட்டி சூடாக இஞ்சி டீ போட்டு எடுத்து வந்தேன். நாங்கள் இருவரும் அந்த சிறிய நெருப்பு மூட்டத்தில் அருகே அமர்ந்திருந்தோம். வெளியே பனிமூட்டம் ஜன்னல் கண்ணாடிகளை மறைத்து கொண்டிருந்தது. சந்தியா, இங்கே வந்த பிறகுதான் என் மனசு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு உணர்றேன். அங்க மதுரையில இருந்தப்போ ஒவ்வொரு முறை உன்னை பார்க்கும் போதும் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா இப்போ என்று மாமா இழுத்தார். நான் அவர் கைகளை பற்றி, மாமா, குற்ற உணர்ச்சி எதுக்கு? நாம யாரையும் ஏமாத்தலையே. ஒருத்தரோட துயரத்துல இன்னொருத்தர் பங்கெடுத்துக்கிறது எப்படி தப்பாகும் என்றேன். அவர் மெல்ல சிரித்தார். நீ சொல்றது சரிதான். அந்த பழைய சண்டை விட இந்த தனிமை எவ்வளவு அழகா இருக்கு. இங்கே நாம மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அன்று இரவு உணவு முடிந்த பிறகு மாமா ஒரு பழைய கிராமபோன் பெட்டியை இயக்கினார். அதில் இருந்து வந்த பழைய மெல்லிசை அந்த அறையை நிரப்பியது. நிலவின் ஒளி ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்து ஒரு மாயாஜால சூழலை உருவாக்கி இருந்தது. மாமா மெதுவாக எழுந்து வந்து என் அருகில் நின்றார். சந்தியா, இத்தனை வருஷத்துல நான் இழந்த சந்தோஷத்தை எல்லாம் இந்த சில நாட்கள்ல மீட்டு கொடுத்துட்ட. உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் அவர் கண்களை பார்த்தேன். அதில் ஒரு தந்தைக்கான பாசம் இருந்தது. அதையும் தாண்டி ஒரு ஆதரவான தோழனின் நேசம் இருந்தது. நீங்க என் கூட இருக்கிறது தான் மாமா எனக்கு பெரிய விஷயம் என்றேன். அன்று முதல் முறையாக அந்த பழைய பங்களாவின் மௌனம் கலைந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள தொடங்கினோம். சமூகத்தின் பார்வையில் நாங்கள் யார் என்பது முக்கியமில்லை. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று உணர்ந்த தருணம் அது. மறுநாள் காலை மாமாவின் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது மதுரையில் இருந்த அவருடைய பழைய நண்பர் ரங்கநாதன். சிவராமா, நீங்க ஊரை விட்டு போனது பெரிய பேச்சாகி போச்சு. உங்க மேல போலீஸ்ல புகார் கொடுக்க போறதா அலமேலுவும் அந்த தெருக்காரங்களும் பேசிட்டு இருக்காங்க என்றார் அவர் பதற்றத்துடன். மாமா போனை வைத்துவிட்டு என்னை பார்த்தார். அவர் முகத்தில் பயமில்லை, ஒரு தெளிவு இருந்தது. சந்தியா, புயல் நம்மை கிளப்ப நினைக்குது. ஆனா நாம வேரூன்றி நிற்க வேண்டிய நேரம் இது என்றார் உறுதியாக. மதுரையில் இருந்து வந்த அந்த தொலைபேசி அழைப்பு கொடைக்கானலின் அமைதியான காலை பொழுதில் ஒரு கல்லை எறிந்ததை போல இருந்தது. போலீஸ் புகார், ஊர் பேச்சு என புயல் கிளம்ப தயாராக இருந்தது. ஆனால் அந்த புயலை கண்டு அஞ்சியோட சிவராமன் மாமா தயாராக இல்லை. சந்தியா, நாம இங்க ஒளிஞ்சு வாழ வரல. நமக்கான நிம்மதியை தேடித்தான் வந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்ததுக்காக நாம ஏன் பயப்படணும் என்றார் மாமா. அவர் குரலில் முன்பெப்போதும் இல்லாத ஒரு உறுதி இருந்தது. மறுநாளே மதுரையிலிருந்து ஒரு காவல்துறை அதிகாரி எங்களை தேடி கொடைக்கானல் வீட்டிற்கு வந்தார். அவருடன் அலமேலு அத்தையின் மகன் சிவாவும் வந்திருந்தான். சிவராமன் சார், உங்க மருமகளை நீங்க கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டதா ஒரு புகார் வந்திருக்கு. அதான் விசாரிக்க வந்தோம் என்றார் அந்த அதிகாரி. மாமா பேசுவதற்கு முன் நான் முன்னே வந்தேன். ஐயா, என்னை கட்டாயப்படுத்த இந்த உலகத்துல யாருக்கும் அதிகாரம் இல்லை. நான் என் சுய நினைவோட என் விருப்பப்படிதான் என் மாமாவோட இங்கே வந்திருக்கேன்.
வந்திருக்கேன். இதுல யாருக்கு என்ன நஷ்டம் என்று உறுதியாக கேட்டேன். சிவா குறுக்கிட்டு, சந்தியா, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு வயசானவரோட இப்படி தனியா இருக்கிறது தப்புன்னு உனக்கு தோணலையா? ஊர்ல எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க என்றான் ஏளனமாக. நான் அவனை ஏறிட்டு பார்த்தேன். ஊர் பேசுறதுக்கு பயந்துட்டு உயிரே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நான் தயாரா இல்லை. எனக்கு என் கணவர் இல்லாம போனப்போ, நான் அழுதுட்டு இருந்தப்போ நீங்க யாரும் வந்து துடைக்கல. ஆனா இன்னைக்கு என் மாமா எனக்கு ஒரு அப்பாவா, ஒரு தோழனா, ஒரு நல்ல துணையா இருக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியுதா? இது என் வாழ்க்கை. இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. காவல்துறை அதிகாரி என் உறுதியை கண்டு வியந்து போனார். மேடம், நீங்க மேஜர், உங்க முடிவை யாரும் மாத்த முடியாது. புகார்ல உண்மை இல்லைன்னு எழுதிட்டு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர்கள் சென்ற பிறகு மாமா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. சந்தியா, உன்னால எனக்கு இன்னைக்கு ஒரு புது கௌரவம் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துக்கு முன்னாடி எனக்காக நீ நின்ன அந்த நிமிஷம் நான் பாக்கியசாலிமா என்றார். அன்று மாலை மலை சரிவில் அமர்ந்து அஸ்தமிக்கும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தோம். குளிர் மெல்ல கூட தொடங்கியது. மாமா என் தோளில் ஒரு போர்வையை போர்த்தினார். சந்தியா, இனி நாம மதுரைக்கு திரும்பி போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மழையும் இந்த அமைதியும் இந்த அன்பும் போதும். நாம ஒரு புது உறவுக்கு பேர் வைக்க வேணாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம் என்றார். நான் அவர் கையை பிடித்து கொண்டேன். அந்த பிடியில் இப்போது பயமில்லை, ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. சமூகம் உருவாக்கிய விதிகளை விட 2 இதயங்கள் பகிர்ந்து கொள்ளும் நிம்மதி மேலானது என்பதை அந்த மாலை பொழுது எங்களுக்கு உணர்த்தியது. வீட்டிற்கு திரும்பியதும் மாமாதான் நீண்ட நாட்களாக எழுதாமல் வைத்திருந்த அந்த பழைய டைரியை எடுத்தார். அதில் முதல் பக்கத்தில் இப்படி எழுதினார்: உறவுகள் என்பது இரத்தத்தால் மட்டுமல்ல, ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் கரங்களாலும் உருவாகிறது. இன்று முதல் இது எங்கள் புதிய உலகம். நான் அவர் அருகிலேயே அமர்ந்து அந்த வரிகளை படித்து புன்னகைத்தேன். வாழ்க்கை என்பது ஒரு நதிதான். சில இடங்களில் தடுமாறினாலும் இறுதியில் அது தனக்கான கடலை சேர்ந்தடைந்தே தீரும். காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. கொடைக்கானலில் அந்த பழைய பங்களா இப்போது வெறும் கட்டிடமாக இல்லாமல் அன்பு சுவாசிக்கும் கூடாரமாக மாறியிருந்தது. மதுரையின் நினைவுகள் மெல்ல தேயத் தொடங்கின. அங்கே நாங்கள் மாமனார் மருமகள், ஆனால் இங்கே நாங்கள் வெறும் 2 ஜீவன்கள். ஒரு நாள் காலை தோட்டத்தில் இருந்த ரோஜா செடிகளை பராமரித்து கொண்டிருந்தேன். மாமா கையில் ஒரு பெரிய ஓவிய தட்டுடன் வெளியே வந்தார். பல வருடங்களாக அவர் தொடாமல் இருந்த ஓவிய கலைக்கு மீண்டும் உயிர் கொடுக்க தொடங்கி இருந்தார். சந்தியா, இங்கே பாரு, இந்த மலையோட அழகை விட உன் முகத்துல இருக்கிற இந்த தெளிவுதான் எனக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது என்றார் அவர் வரைந்து கொண்டிருந்த ஓவியத்தை காட்டியபடி. அதில் நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்ற காட்சி அத்தனை தத்ரூபமாக இருந்தது. மாமா, உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே என்று வியந்தேன். அன்று இரவு உணவுக்கு பிறகு வழக்கம் போல நெருப்பு மூட்டத்தின் அருகே அமர்ந்திருந்தோம். வெளியே பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. சந்தியா என்று மெதுவாக அழைத்தார் மாமா. அவர் குரலில் ஒருவித தயக்கம் இருந்தது. நாம இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை உனக்கு திருப்தியா இருக்கா? உன்னோட இளமை, உன்னோட கனவுகள், இதையெல்லாம் நான் திருடிக்கிட்டேனோன்னு சில நேரங்கள்ல தோணுது. நான் அவர் கையை பற்றினேன். மாமா, கனவுங்கிறது ஒருத்தரோட இன்னொருத்தர் சேர்ந்து வாழ்றதுல தான் இருக்கு. எனக்கு தேவைப்பட்ட அந்த பாதுகாப்பு, அந்த அன்பு, அந்த புரிதல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதுல எனக்கு எந்த குறையும் இல்லை என்றேன் உறுதியாக. அவர் என் கையை அழுத்தி பற்றினார். அந்த பிடியில் 1000 வார்த்தைகள் அடங்கி இருந்தன. புதிய மனிதர்கள், புதிய உலகம். சில நாட்களில் அந்த பகுதி மக்களுடன் நாங்கள் பழக தொடங்கினோம். அங்கே எங்களை யாரும் சந்தேக கண்ணோடு பார்க்கவில்லை. ஒரு முதியவரும் அவருக்கு துணையாக ஒரு பெண்ணும், இது அவர்களுக்கு இயல்பாக தெரிந்தது. மாமா அந்த ஊர் குழந்தைகளுக்கு ஓவியம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். நான் அருகில் இருந்த ஒரு பள்ளியில் பகுதி நேர வேலைக்கு சேர்ந்தேன். மதுரையில் தொலைந்து போன எங்கள் தனித்துவம் இங்கே மீண்டும் மலரத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை வீட்டின் கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் மாமாவின் நெருங்கிய நண்பன் ரங்கநாதன் தாத்தா நின்றிருந்தார். சிவராமா, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. மதுரையில இன்னும் அந்த அலமேலுவும் கூட்டமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ அங்கே யாரும் உங்களை கேட்க முடியாது. நீங்க எடுத்த முடிவு சரிதான்னு உங்க 2 பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது என்றார் மகிழ்ச்சியுடன். அவர் கொண்டு வந்திருந்த ஒரு செய்தி எங்களை அதிர வைத்தது. மதுரையில் இருந்த எங்கள் பழைய வீட்டை யாரோ தீ வைக்க முயன்றார்களாம். ஆனால் ஊர் மக்கள் சிலரே அதை தடுத்து நிறுத்தி, அவர்கள் எங்கே இருந்தால் நமக்கென்ன, அவர்கள் யாரையும் காயப்படுத்தவில்லையே என்று எங்களுக்காக பேசியிருக்கிறார்கள். மாமா என் பக்கம் திரும்பி சொன்னார். சந்தியா, உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஊர் மக்கள் நம்ம புரிதலை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதை விட முக்கியம், நாம நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறது தான். அந்த இரவு கொடைக்கானலின் நிலவு இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. எந்த உறவு முறைக்கும் அடங்காத ஒரு தூய்மையான அன்பின் பிணைப்பில் நாங்கள் பிணைக்கப்பட்டிருந்தோம். வாழ்க்கை என்பது வெறும் சட்டங்களுக்கு உட்பட்டது மட்டுமல்ல, அது 2 இதயங்கள் தேடும் நிம்மதியை பொறுத்தது. கொடைக்கானலின் அந்த பனி படர்ந்த மலை சரிவில் காலங்கள் வசந்தங்களாக மாறின.
ரங்கநாதன் தாத்தா வந்து சென்ற பிறகு மதுரையின் மீதியிருந்த கடைசி தயக்கமும் எங்களை விட்டு விலகியது. இப்போது எஞ்சி இருந்தது எங்களுக்கான அந்த ஒரு சிறிய உலகம் மட்டுமே. மாமா இப்போது முழு நேர ஓவியராக மாறிவிட்டிருந்தார். அவர் வரையும் ஒவ்வொரு சித்திரத்திலும் ஒரு ஜீவன் இருந்தது. ஒரு நாள் மாலை அவர் ஒரு பெரிய ஓவியத்தை திரை போட்டு மூடி வைத்திருந்தார். சந்தியா, இதை பார், இதுதான் என் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த படைப்பு என்று கூறி திரையை விலக்கினார். அந்த ஓவியத்தில் நான் ஒரு ஜன்னல் ஓரம் அமர்ந்து தூரத்தில் தெரியும் மலைகளை பார்த்து கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனால் என் கண்களில் ஒரு தேடல் இருந்தது. என்ன மாமா இது? என் கண்கள் ஏன் இவ்வளவு ஏக்கமாக இருக்கிறது என்று கேட்டேன். மாமா என் அருகில் வந்து அமர்ந்தார். சந்தியா, அந்த ஏக்கம் உனக்கானது இல்லை, அது எனக்கானது. உன்னை போன்ற ஒரு நல்ல உள்ளம் எனக்கு கிடைத்ததற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்ற ஏக்கம் அது. நீ வெறும் மருமகள் அல்ல, என் முதுமையின் ஊன்றுகோல், என் ஆன்மாவின் துணையாளி என்றார் உணர்ச்சி வசப்பட்டு. நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய அறக்கட்டளையை தொடங்கினோம். மலைப்பகுதியில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் முதியவர்களுக்கும் கல்வியை தொடர முடியாத பெண் குழந்தைகளுக்கும் உதவும் நோக்கத்தில் அது அமைந்தது. மாமா, நாம இழந்த சந்தோஷத்தை மற்றவங்க முகத்துல பார்க்கும்போது அது இன்னும் அதிகமா தெரியுதில்ல என்றேன் ஒரு நாள். ஆமாம் சந்தியா, அன்புங்கிறது ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குறது இல்ல, அது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்குன்னு இப்போ புரியுது என்றார். அன்று ஒரு பௌர்ணமி இரவு. நிலவின் ஒளி அந்த பங்களா முழுக்க வெள்ளியை பாய்ச்சியது போல இருந்தது. வீட்டின் முற்றத்தில் இருந்த ஊஞ்சலில் நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்தோம். வெகு நேரம் வரை இருவரும் பேசவில்லை. ஆனால் அந்த மௌனத்தில் ஒரு பேரமைதி இருந்தது. மாமா மெல்ல என் தலை மீது கை வைத்தார். சந்தியா, ஒருவேளை நான் முதலில் போயிட்டா நீ கலங்கிடக்கூடாது. இந்த மலையை போல நீயும் உறுதியா நிக்கணும். உனக்கான வாழ்க்கையை நீயே செதுக்கிக்கணும் என்றார். நான் அவர் கைகளை பலமாக பற்றி கொண்டேன். மாமா, நீங்க எங்க போயிட போறீங்க? நீங்க காட்டும் இந்த அன்பும் வழிகாட்டுதலும் எப்பவும் என் கூடவே இருக்கும். நாம ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சது தற்செயல் இல்ல, அது விதி என்றேன். அடுத்த நாள் காலை சூரியன் மலை முகடுகளில் மெல்ல எட்டி பார்த்தது. மாமா தன் வழக்கமான ஓவிய பயிற்சியை தொடங்கினார். நான் தேநீர் கோப்பையுடன் அருகில் நின்றேன். வெளியே உலகம் அதன் சட்டங்கள், விதிகள், வதந்திகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கொடைக்கானல் பங்களாவிற்குள் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருந்தது. அந்த அத்தியாயத்திற்கு பெயர் எதிர்பார்ப்பற்ற அன்பு. வாழ்க்கை ஒரு நதிதான். அது இப்போது எவ்வித சலனமும் இன்றி அமைதியாக ஆழமாக தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. எங்களின் இந்த உறவுக்கு பெயர் வைக்க தெரியாமல் தவித்த உலகிற்கு எங்களின் புன்னகையே பதிலாக அமைந்தது. வாழ்க்கை அதன் போக்கில் அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் காலம் எப்போதும் சில புதிய திருப்பங்களை ஒளித்து வைத்திருக்கும். கொடைக்கானலின் அந்த பனி படர்ந்த நாட்களுக்கு இடையே ஒரு சிறிய அதிர்வு எங்கள் கதவை தட்டியது. ஒரு காலை பொழுதில் மதுரையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அது சந்தியாவின் கணவர் பயன்படுத்திய பழைய வங்கி சேமிப்பு மற்றும் இன்சூரன்ஸ் தொடர்பான சில சட்ட சிக்கல்கள் பற்றியது. அதை சரி செய்ய யாராவது ஒருவர் நேரில் மதுரைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மாமா, மதுரைக்கா? நாம அங்கே போனா மறுபடி அதே பழைய வதந்திகளும் அந்த அலமேலு அத்தையின் பார்வைகளும் நம்மை காயப்படுத்துமே என்றேன் கவலையுடன். மாமா சிரித்தார். சந்தியா, ஓடி போறது தீர்வாகாது. அன்னைக்கு நாம பயந்து இங்கே வரல, ஒரு அமைதியை தேடி வந்தோம். இப்போ நாம யாருன்னு நமக்கு தெரியும். உலகத்துக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சட்ட ரீதியான விஷயங்களை நாம முடிச்சுதான் ஆகணும். நாம 2 பேரும் ஒன்னாகவே போவோம் என்றார் உறுதியாக. 3 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மண்ணின் கால் வைத்தோம். ஊர் அப்படியே தான் இருந்தது. ஆனால் நாங்கள் மாறி இருந்தோம். அதே குறுகிய சந்து, அதே பழைய மனிதர்கள். நாங்கள் கார் விட்டு இறங்கிய போது தெருவே ஸ்தம்பித்தது. அலமேலு அத்தை வாசலில் நின்றிருந்தார். எங்களை பார்த்ததும் ஏதோ பேச வந்தவர் சிவராமன் மாமாவின் முகத்தில் இருந்த அந்த புதிய கம்பீரத்தையும் என் கண்களில் இருந்த அந்த தெளிவையும் கண்டு மௌனமானார். நாங்கள் யாரிடமும் பேசவில்லை. நேராக வங்கிக்கும் வக்கீல் அலுவலகத்திற்கும் சென்றோம். வேலைகளை முடித்துவிட்டு திரும்பும் போது தெருவின் முனையில் இருந்த டீ கடைக்காரர் பொன்னையா மாமாவை தடுத்து நிறுத்தினார். சிவராமன் ஐயா, நீங்க போன பிறகு இந்த தெருவே களை இழந்து போச்சு. யாரோ ஏதோ பேசுனாங்கன்னு நீங்க ஊரை விட்டே போனது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனா இன்னைக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது நீங்க எடுத்த முடிவு சரின்னு தோணுது. மனுஷனுக்கு நிம்மதிதான் முக்கியம் என்றார் மனதார. அந்த ஒரு வார்த்தை இத்தனை கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக எங்களுக்கு தெரிந்தது. நாங்கள் கொடைக்கானல் திரும்பிய சில நாட்களில் மாமாவின் தூரத்து உறவு பெண் ஒருத்தி தன் 5 வயது மகளுடன் எங்களை தேடி வந்தாள். கணவரை அந்த பெண் தன் குழந்தையை வளர்க்க முடியாமல் தவிப்பதாக கூறி அழுதாள். மாமா என்னை பார்த்தார். நான் அவர் மனதை உணர்ந்தேன். மாமா, நாம தேடின அந்த துணை இப்போ ஒரு குழந்தையாவே நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த குழந்தையை நாம ஏன் வளர்க்க கூடாது என்றேன். மாமாவின் கண்களில் கண்ணீர் அரும்பியது. அந்த சிறுவனை தூக்கி மடியில் அமர வைத்து கொண்டார்.
சந்தியா, ஒரு நதி இன்னொரு நதியோட சேரும்போதுதான் அது கடலை அடையுது. இவன் நம்ம வீட்டோட வாரிசா மட்டும் இல்ல, நம்ம அன்போட அடையாளமாகவும் வளரட்டும் என்றார். அன்று இரவு அந்த சிறுவன் தூங்கிய பிறகு நாங்கள் இருவரும் நிலவை பார்த்தபடி அமர்ந்திருந்தோம். இப்போது வீட்டில் ஒரு குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்க தொடங்கி இருந்தது. சந்தியா, உறவுகள்ங்கிறது வெறும் இரத்த சம்பந்தம் மட்டும் இல்ல, அது ஒருத்தரோட வலியையும் தேவையையும் உணர்ந்து ஏத்துக்கிறதுல தான் இருக்குன்னு இன்னைக்கு முழுமையா நம்புறேன் என்றார் மாமா. வாழ்க்கை எங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்திருந்தது. ஒரு முதியவர், ஒரு இளம்பெண், ஒரு சிறுவன். சமூகத்தின் எந்த வரையறைக்குள்ளும் அடங்காத இந்த சிறிய குடும்பம் அன்பால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த சிறுவன் ஆகாஷ். அவன் வீட்டுக்குள் வந்த பிறகு கொடைக்கானல் பங்களாவின் சுவர்கள் எல்லாம் உயிர் பெற்றது போல இருந்தது. இதுவரை நிலவிய அந்த ஒருவிதமான கனத்த மௌனம் மறைந்து இப்போது எங்கும் ஓடி பிடித்து விளையாடும் சத்தமும் மழலை மொழியும் நிறைந்திருந்தது. தாத்தாவும் பேரனும் சிவராமன் மாமாவிடம் ஏற்பட்ட மாற்றம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. எப்போதும் எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கும் அவர் இப்போது ஆகாஷுடன் சேர்ந்து தரையில் அமர்ந்து பொம்மை கார்களுடன் விளையாடத் தொடங்கினார். சந்தியா, இத்தனை வருஷமா நான் வெறும் ஓவியங்களை தான் வரைஞ்சேன். ஆனா இந்த சின்ன பையனோட சிரிப்பு என் வாழ்க்கையே ஒரு வண்ணமயமான ஓவியமா மாத்திடுச்சு என்றார். ஒரு நாள் ஆகாஷுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்து கொண்டே அவருக்கு இருந்த அந்த தனிமை துயரம் இப்போது முழுமையாக மறைந்து ஒரு துள்ளலான தாத்தாவாக அவர் மாறியிருந்தார். ஒரு தாயாக சந்தியா ஆகாஷை கவனித்துக் கொள்வதில் நான் ஒரு புதிய சந்தியாவை கண்டேன். அவனுக்கு குளிப்பாட்டுவது, உணவு ஊட்டுவது, இரவு நேரங்களில் கதை சொல்வது என என் பொழுதுகள் அர்த்தமுள்ளதாக மாறின. ஒரு நாள் இரவு ஆகாஷ் என் மடியில் படுத்துக்கொண்டு, அம்மா, நீயும் தாத்தாவும் என்னை விட்டு போக மாட்டீங்க தானே என்று கேட்டான். அந்த அம்மா என்ற வார்த்தை என் காதுகளில் விழுந்தபோது என் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. நான் மாமாவை பார்த்தேன். அவர் கண்களில் ஒரு பேரானந்தம் தெரிந்தது. இல்லை கண்ணா, நாம எப்பவும் ஒன்னாவே இருப்போம் என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டேன். எங்கள் வீட்டிற்கு ஆகாஷ் வந்த செய்தி மெல்ல அந்த பகுதி மக்களிடம் பரவியது. முன்பு எங்களை ஒருவித சந்தேகத்தோடு பார்த்தவர்கள் கூட இப்போது ஒரு முழுமையான குடும்பமாக எங்களை பார்க்க தொடங்கினர். அக்கம் பக்கத்தினர் ஆகாஷுக்கு தின்பண்டங்கள் கொண்டு வருவதும் மாமாவுடன் அவனது பள்ளிக்கூட படிப்பு பற்றி பேசுவதுமாக அந்த சூழலை கனிவாக மாறியது. ஒரு மாலை நேரத்து தெளிவு. அன்று மாலை தோட்டத்தில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தோம். ஆகாஷ் தூரத்தில் பப்புவுடன் விளையாடி கொண்டிருந்தான். மாமா மெதுவாக பேசினார். சந்தியா, ஆரம்பத்துல நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம்னு தான் தொடங்கினோம். ஆனா இப்போ பாரு, கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு முழுமையான குடும்பமா மாத்திட்டாரு. இதுதான் வாழ்க்கையோட மாயம். நான் சிரித்தபடி சொன்னேன். ஆமா மாமா, நாம எப்போ மத்தவங்களுக்காக வாழாம நமக்காகவும் நேர்மைக்காகவும் வாழ ஆரம்பிச்சோமோ அப்போதே நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்க தொடங்கிருச்சு. மாமா இப்போது தனது ஓவியங்களை விற்று வரும் பணத்தில் ஆகாஷின் பெயரில் ஒரு சேமிப்பை தொடங்கினார். நான் அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு சுய தொழில் கற்றுத்தரும் ஒரு சிறிய மையத்தை தொடங்க திட்டமிட்டேன். வாழ்க்கை இப்போது ஒரு இலக்கை நோக்கி நகரத் தொடங்கியது. தனிமையின் இருட்டில் தொடங்கிய எங்களது பயணம் இப்போது ஒரு குழந்தையின் சிரிப்பொலியில் விடியலை எட்டி இருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.